அனைவருக்கும் வணக்கம். மம்லாஸ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப அருமையான மூலிகை, அது எப்படி கீரையாக நம்ம பயன்படுத்துகிறோம் உணவுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதோட பேர் புளியாரை. இந்த கீரை பொதுவாகவே நீர்நிலைகளில் நீர்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல நிறையவே கிடைக்கும். இந்த கீரை வாத நோயை போக்கக்கூடியது. இந்த கீரையை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கிற எலும்புகள் பலப்படும், வாத நோயை நீக்கும். அதிகப்படியான இரும்பு சத்து கொண்ட இந்த கீரையை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், மிளகு, பூண்டு 2 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். பருப்பை கொஞ்சம் நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சட்டியில் பருப்பை சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே நம்ம உரித்த பூண்டு, கொஞ்சமாக மிளகு, 2 பச்சை மிளகாய், கூடவே வெங்காயம், கூடவே தக்காளி, இது கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சிடலாம். இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம கீரையை ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போது ஃபுல்லாக தண்ணி ஊற்றியாச்சு. இது வெந்துட்டுருக்கட்டும். கீரையை நல்லா சுத்தம் பண்ணி அலசி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது பருப்பு ஒரு பக்கம் வெந்துகிட்டே இருக்குது. இது கூட ஏன் நம்ம மிளகு சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த கீரை நீர்நிலைகளில் இருக்கிறதுனால கொஞ்சம் சளித்தன்மை வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இது கூடவே மிளகும் சேர்த்து நம்ம வேக வைக்கும் பொழுது இந்த கீரையினால் சளி எதுவும் பிடிக்காது. இப்போது அது கூடவே நம்ம கீரையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு கீரையும் பருப்பையும் நல்லா குழைய வாதம் அதிகமாக இருக்கிறவங்க இதை வாரத்தில் 2-3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரலாம். வாத நோயை தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சாச்சு. கடாய் காயட்டும். கடாய் காஞ்சது நம்ம கடலையில் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கீரையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடாய் காஞ்சிச்சு. கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, அது கூடவே 2 காஞ்ச மிளகாய், 2 பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். பூண்டும் காஞ்ச மிளகாவும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம கீரையோடு சேர்த்து கடைய போகிறோம். இப்போது இது பொரிஞ்சதும் கீரையோடு சேர்த்துக்கலாம். கீரையோடு சேர்த்து நான் அப்படியே அருமையான புளியாரை கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வாரத்துக்கு 2-3 நாள் சூட்டு உடம்புக்காரங்க சாப்பிட்லாம். சளி பிடிக்கிற மாதிரி இருக்கிறவங்க இதை மாதத்தில் 2-3 நாள் சாப்பிட்டா போதும். எலும்புகளுக்கு ரொம்ப அதிகமான சத்தை கொடுக்கக்கூடிய இரும்பு சத்து நிறைந்த புளியாரை கீரை கடையல் ரெடி. அமலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.